என்ன சிஎம் சார்? ஸோ ஆட்சி தொடங்கி 30 நாளுக்கு மேல ஆச்சு. இன்னும் நம்ம அமைச்சர், எம்எல்ஏலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஆய்வுல தான் இருக்கிறாங்க. உருப்படியா எந்த காரியம் பண்ண மாரியும் இல்ல. சரி பரவால்ல. அது கூட ஒரு நல்ல விஷயம் தான் ஆய்வு பண்றது. ஆனா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லாம, டிவிகே கட்சியில ஒரு ஐடி கார்ட வாங்கிட்டு, ஆய்வுன்னே அலைஞ்சுட்டு திரியிறானுங்க. எப்படி இந்த செங்கல் சூளையில ஆய்வு பண்ண போய் ரூ. 1,00,000 கேட்டாங்களே, அந்த மாரியா? அப்படின்னு நெனச்சுட்டு தான் மெடிக்கல் ஷாப்லயே உள்ள போயிட்டானுங்க. மெடிக்கல் பத்தி என்ன தெரியும் இந்த தற்கூரிகளுக்கு? ஆ? ஏதாவது டிஃபார்ம் அந்த மாரி ஏதாவது முடிச்சிருக்காங்களா? சரி அடுத்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ள போய் இவனுங்க ஆய்வு பண்றானுங்க. என்ன தகுதி இருக்கு? அந்த ஹெச்எம் முன்னாடி உட்கார்ந்து மிரட்டுற தொனியில வந்து தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். ஒண்ணு நீங்க அவங்க கூட அந்த மாரி ஆய்வு பண்ணணும். அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கணும்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அந்த ஹெச்எம்ம விட நீங்க அதிகமா இருக்கணும். அவங்க பிஎட் முடிச்சு ஏதாட்டும் ஒரு குவாலிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க. அத விட நீங்க அதிகமா படிச்சு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். அப்படி இல்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரைவேட் ஸ்கூல்ல எல்கேஜிக்கு டீச்சரா ஒர்க் பண்ணி, அந்த ஹெச்எம்மோட அனுபவம் அதிகமா இருந்தா கூட நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஒரு மண்ணும் இல்லாம என்னடா தகுதி இருக்கு? ஏன்டா அங்க படிக்கிற ஒரு 10th ஸ்டூடெண்ட்ட பேசுற கூட உங்களுக்கு தகுதி இல்ல. இந்த தற்கூரிங்கலாம் ஆய்வு பண்றாங்களாம் ஆய்வு. என்ன சிம் சார்? இதெல்லாம் கவனிக்கிற மாரி இல்லையா? இப்படியே இருந்தா தமிழ்நாடு நாசமா போயிரும்.